எனது பேர் முகமது ஆசாத். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து சினிமா விட்டு விலகி அரசியலுக்குள்ள போறாரு. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா எழுத்து வந்து 2 மிகப்பெரிய கட்சி இருக்கு. அவங்க எழுத்து வின் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இல்ல தளபதி வந்து மக்கள் மனதைய நிறைய இடம் பெற்றிருக்காரு. அவர் கடைசியா ஜனநாயகன் என்று படம் ஒன்று நடிக்கார். அவர் ஜனநாயகன் இல்லை, இந்தியா தமிழகத்துக்கே நாயகன் என்று சொல்ல எனக்கு ரொம்ப ஆசையாக கிடைக்குது. ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. நிறைய படம் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். இருந்தாலும் அவர் அரசியல் வந்திருக்காரு. பாப்போம், ஒரு இந்தியாவில் ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்சி செஞ்சு பார்க்கணுமே அவர். என்னை பொறுத்தமட்ட மக்கள்ல வாக்குகள் கூடுதலாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்ப அவங்க பாத்தீங்கன்னா எழுத்து நிக்க 2 கட்சியும் கூட்டணியோட பலமா இருக்காங்க. இவர் வந்து கூட்டணி இல்லாம தனியா நிக்கிறாரு. வின் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கா? நீங்க எப்படி வின் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க? ஆமாம், இப்போ செல்ல போனால் சும்மா ஒரு டைலாக்காகவே செல்லலாம். இப்போ பண்ணிங்க தான் கூட்டமாக வரும். சிங்கம் எப்பவுமே சிங்கிளாக தான் வரும். என் தளபதி எப்பவுமே வெளில சான்ஸ் இருக்குது. சூப்பர். ஸ்ரீலங்காவில் இந்த போன முறை யாருமே எதிர்பார்க்காது ஜேபிபிங்கிறது இந்த முறை ஆட்சி அமைச்சிருக்காங்க. அது யாருமே எதிர்பார்க்காது. இப்போ எதுவுமே அரசியலுங்கிறது எதிர்பாருங்கன்ற மாதிரி தானே இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சீமான் அண்ணாவும் விஜய் அண்ணாவும் கூட்டணி சேர்க்கலான்னு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. 2 பேரும் கூட்டணி சேர்ந்தா வின் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கா? ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. கூட்டணி சேர்ந்தா ஒரு வகையில் தோல்விகளை வாய்ப்பு இருக்குது. தனியா நின்னா வெளில வாய்ப்பு இருக்குது. கூட்டணி சேராம தனி இருக்கிறதே நல்ல எனக்கு தோணலாம். தனியா நின்னா வின் பண்ணுவாங்க. சந்தர்ப்பம் கிடைக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒருவேளை ஓட்டு போடக்கூடிய சான்ஸ் கிடைச்சா தமிழ்நாட்டுல இருக்க 4 கட்சியில நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பா விஜயநாடு தான் ஓட்டு போடுவோம். கண்டிப்பா விஜய் அண்ணா. தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு தான் ஓட்டு போடுவோம். 2 பேரும் ஒன்று சேர்ந்தா யாருக்கு போட எல்லாம் உண்டு தானே. சரி.